ஸோ நம்ம இப்போ ஓஎஸ் இன்ஸ்டலேஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்யூட்டர் நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஐபி வந்து ஸ்டாட்டிக் ஐபி பைண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு நெட்வொர்க் இங்கே இது ஐகானில் போயிட்டு நெட்வொர்க் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் திங்ஸ் போனீங்கன்னா ஸோ இந்த விண்டோ வரும். அதில் ஈத்தர்நெட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு ஐபி வந்து உங்களுக்கு டிஹெச்சிபியில் இருக்கும். ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஸ்டாட்டிக் ஐபி ஆகிட்டு. ஸோ ஐபி வெர்ஷன் 6 தேவையில்லை, ஸோ 4 தான் செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. அதில் போய்ட்டு நான் ஸ்டாட்டிக் ஐபி கொடுக்குறேன். 192.168.1.42. ஓகே, மாஸ்க் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். கேட்வே வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணால் கொடுங்க. இன்டர்நெட் நம்ம இப்போ டெஸ்டிங் இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸில் இந்த சிஸ்டத்தோட ஐபியை தான் நம்ம டிஎன்எஸ் சர்வராக கொடுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டிஎன்எஸ் சர்வர் ரெக்யர்மெண்ட்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த சர்வரையும் நம்ம டிஎன்எஸ் சர்வராக இது பண்ணுவோம், கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போது இந்த சர்வருக்கு என்ன ஐபியோ அதே இது டிஎன்எஸ் சர்வரில் அந்த ஐபியை பைண்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இந்த ஐபி பைண்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 1.42 மாஸ்க்கு 255.0 டிஎன்எஸ் சர்வர் அதே சேம் ஐபி. ஓகே ஓகே, ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்புறம் இதில் வந்து பார்ட்டிஷன் வந்து நீங்கள் என்டிஎஃப்எஸ்ன்னு செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ என்டிஎஃப்எஸ், ஸோ என்டிஎஃப்ல தான் உங்களுக்கு இருக்கும், ஜஸ்ட் ஒரு செக்கிங் மட்டும். ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். சரிங்களா? ஸோ அதுக்கு இதில் போயிட்டு சர்வர் மேனேஜர். ஓகே, இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு சர்வர் மேனேஜர் ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதில் போய்ட்டு ஆக்டிவ் டைரக்டரி ரோலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆக்டிவ் டைரக்டரி சர்வரை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுதான். டொமைன் கண்ட்ரோலாக ப்ரமோட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு ரோல் இது பண்ணுறோம், அதுக்கப்புறமா சர்வரை டொமைன் கண்ட்ரோலாக சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் டோன்ட் மெசேஜ் அகெயின் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, சர்வர் உங்களுக்கு இன்னும் செட் ஆகலை, செட் ஆனதுக்கப்புறம் தான் இதில் பண்ண முடியும். ஓகே ஓகே, ஸோ ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பை டிஃபால்ட் நெக்ஸ்ட்டு ரோல் பேஸ்டு ஃபியூச்சர் இன்ஸ்டலேஷன் தான். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஸோ என்ன ஐபி இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி நிறையா இருக்குது, நம்ம ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, ஆட் ஃபியூச்சர்ஸ், நெக்ஸ்ட்டு தென் நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், வீடியோ கொஞ்சம். ஸோ இப்போ வந்து நமக்கு டொமைன் ரோல் வந்து ஆக்டிவ் டைரக்டரி ரோல் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை டொமைன் கண்ட்ரோலாக ப்ரமோட் பண்ணணும்னா ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணலாம், இல்லைனா இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே போய் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் இது தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டா கூட ஸோ இங்கேருந்து நீங்கள் திரும்பி கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 சாய்ஸ் இருக்கும், ஆல் டொமைன் கண்ட்ரோலர் டு எக்ஸிட்டிங் டொமைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ டொமைன் டு எக்ஸிட்டிங் ஃபாரஸ்ட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் புது நியூ ஃபாரஸ்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் ஆட் நியூ ஃபாரஸ்ட். ஸோ வந்து டொமைன் நேம் வந்து ரூட் டொமைனோட நேம் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஒரு ஃபாரஸ்ட்டில் டாட்டா இருக்கிறத ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதா ரூட் டொமைன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டில் நான் ரூட் டொமைன் வந்து க்ரியேட் பண்ணுறேன், அது ரூட் டொமைன் நேம் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ஃபாரஸ்ட் லெவல் வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். சரிங்களா? டிஃபால்ட்டாக நீங்கள் எது இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷனில் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? டொமைன் ஃபங்க்ஷன் லெவல் ஒன்று தான் இருக்கும், ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட வந்து 2016 கம்ப்யூட்டர்ஸே இருந்ததுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக
டிஃபால்ட் இதே கரண்ட் வெர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய டொமைன் ஃபாரஸ்ட்டில் வந்து வேறு 2000 வேறு லோயர் வெர்ஷன்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வெர்ஷனை செலக்ட் பண்ணணும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2002 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டொமைன் வந்து உங்களுக்கு சேம் ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து 2016 ஃபங்க்ஷனாலிட்டி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்து 2001 நியூ ஃபாரஸ்ட் நியூ டொமைனால 2016 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் கம்பெனிக்கு என்ரோல்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டிஎன்எஸ் வந்து மஸ்ட்டு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக டிஎன்எஸ் சர்வர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணவும் செய்யலாம். சரிங்களா? ரெக்கமெண்டட் வந்து ஆட்டோமேட்டட் தான் உங்களுக்கு ரெக்கமெண்டட். அதே மாதிரி ஒரு டொமைன் சர்வரில் குளோபல் கேட்லாக் வந்து மஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோல் எல்லாருக்குமே சரி குளோபல் கேட்லாக் வந்து டொமைனுக்கு வந்து மஸ்ட்டு. ஸோ சரிங்களா? அதனால குளோபல் கேட்லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரெக்கமெண்டட். ஸோ அதனால நம்ம வந்து இந்த ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து RODC இருக்கு, ரீட் ஒன்லி டொமைன் கண்டென்ட் சொல்லுவாங்க. அது லேட்டரா நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஓகே. ஸோ டைப் த டைரக்டரி சர்வீஸ் ரீஸ்டோர் பாஸ்வேர்டு, DSRM பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் தான் நம்ம டொமைன் கண்ட்ரோலாக ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ டொமைன் கண்ட்ரோலாக ப்ரமோட் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் உங்களுக்கு டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டராக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரும் உங்களுக்கு டிசேபிள் ஆயிரும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து இங்கே டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டராக அவங்க சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த டொமைன் கண்ட்ரோல் ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்வேர்டு இது அந்த டொமைன் கண்ட்ரோலுடைய வந்து டைரக்டரி சர்வீஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பேக்கப் எடுப்போம் சிஸ்டம் ஸ்டேட்ஸை. சரிங்களா? ஸோ அந்த ஆக்டிவ் டைரக்டரி சிஸ்டம் டேட்டை வந்து நம்ம பேக்கப் எடுக்கும்போது என்ன ரீஸ்டோர் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த DSRM பாஸ்வேர்டு. ஏன்னா நம்ம ஆன்லைனில் வந்து ஆக்டிவ் டைரக்டரி வந்து பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்டிவ் டைரக்டரி வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பேக்கப் எடுத்த ஏதாவது ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஆஃப்லைன் சேஃப் மோடில் தான் வந்து அதை வந்து நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ சேஃப் மோடில் வந்து F8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷனில் ஒரு DSRM ரீஸ்டோர் டைரக்ட் ரீஸ்டோர் மெத்தட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு ரீஸ்டோர் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு அந்த DSRM செட் பண்ணுற பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த ரீஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் இதுவும் ஒர்க் ஆகாது. ஏன் விண்டோஸ் இது ஒர்க் ஆகும், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆகிடுச்சு டொமைனாக சேஞ்ச் ஆகும்போது. அட் த சேம் டைம் ஆக்டிவ் டைரக்டரியும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு செப்பரேட்டாக ஒரு பாஸ்வேர்டு வந்து அந்த செட் பண்ணுற இந்த பாஸ்வேர்டு தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம். ஸோ இந்த பாஸ்வேர்டு எப்போவுமே நீங்கள் வந்து ரொம்ப செக்யூராக வச்சுருக்கணும். ஸோ இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணிடணும் உடனே நீங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இதை வச்சு தான் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுவீங்க. சரிங்களா? அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ். சரிங்களா? ஸோ இந்த பாஸ்வேர்டு எப்போவுமே நீங்கள் வந்து செக்யூர்டாக வச்சுருக்கணும். அதே மாதிரி மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் இது வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுருக்கணும். தெரிகிற மாதிரினா அவங்களுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஜாபோட்டு ரிலீவ் ஆனால் கூட இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் இன்ஜினியருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் வந்து இது வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். இது வந்து டாக்குமெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். இந்த இது மறந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெக்கவரே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஃபார் DSRM பாஸ்வேர்டு. ஓகே. தென் நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DNSே கிரியேட் ஆகலை. சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இந்த எரர் வரும். ஸோ அது வந்து நோ ப்ராப்ளம், இதை நீங்கள் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ DNS கிரியேட் ஆனால் தான் உங்களுக்கு வரும். ஸோ கிரியேட் ஆகிறனால இந்த எரர் வருது. சரிங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். தென் நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் பயாஸ் நேம் இருக்கு. ஸோ டொமைன் டு டொமைன் இது பண்ணுறதுக்கு நம்ம டாட்ல வர்ற அந்த இதை டொமைன் நேம் யூஸ் பண்ணிப்போம். லோக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நெட் பயாஸ் நேம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே நேமில் கொடுக்கணும்னு உங்களுக்கு நெசசிட்டி கிடையாது. நீங்கள் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்டர்னலாக எந்த நேமாவும் வச்சுக்கலாம். பட் இந்த நேமாக வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் சில கம்பெனிஸ்லாம் வந்து வேறு மாதிரி நேம் கூட அவங்க இன்டர்னல் இதுன்னு கூட அவங்க இது பண்ணிக்கலாம் வச்சுப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ லோக்கலாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த நெட் பயாஸ் நேமை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஃபோல்டரு, லாக் ஃபைல்ஸ் ஃபோல்டரு, அப்புறம் சிஸ்வால் ஃபோல்டரு. டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவ் டைரக்டரியோட டேட்டாபேஸ் NTTS.DIT ஸ்டோர் ஆகிற ஃபோல்டர் அதோட பார்த்து, அதே மாதிரி லாக் ஃபோல்டரு எங்கே சேவ் ஆகுது அதோட பார்த்து. தேர்ட் வந்து உங்களுக்கு பார்த்தா சிஸ்வால் ஃபோல்டர்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபோல்டர், டொமைன்ஸோட பப்ளிக் ஃபோல்டரு. ஸோ அது எல்லா இதுக்குமே வந்து ஷேர் ஆகிருக்கும்.
சரிங்களா. ஸோ அதோட sysvalனாலே உங்களுக்கு பப்ளிக் ஷேர்டு ஃபோல்டர். சரிங்களா. டொமைன்லேருந்து நீங்கள் ஒரு இது ஷேர் இது பண்ணீங்கன்னா ஷேர்டு டைரக்டரி வந்து டிஃபால்ட்டாக ஒன்று செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த இதுதான் வந்து sysval ஃபோல்டர். இது ஒரு பப்ளிக் ஃபோல்டர், ஷேர்டு ஃபோல்டர். ஓகே. ஸோ அதோட பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சி டிரைவ் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு. நீங்கள் டிஃப்ரெண்ட் பாத்தில் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. இட் அட்வைசபிள் ஃபார் நீங்கள் ப்ரொடக்ஷன் பேஸ்ட் அண்ட் கம்பெனி பேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஹார்ட் டிரைவ்லேயே உங்களுக்கு சேவ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் லொக்கேஷனில் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட ரெக்கவர் பண்ணுறது ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். டவுன் டைமும் உங்களுக்கு கம்மியாகும். ஓகே. தென் நெக்ஸ்ட். ஸோ எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, கான்ஃபிகரேஷன் செட் ஆயிடுச்சு. இது ஸ்கிரிப்டாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு ஆட்டோமேட்டட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஆட்டோமேட்டட் இது யூஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் லொக்கேஷன் போய் சேவ் ஆகும். சேவஸ் கொடுத்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. டெஸ்க்டாப்பில் டிஎன் ஏதோ ஒரு நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. மீனிங்ஃபுல்லாக ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு இதே டொமைன் வந்து வேற ஒரு டொமைன் கண்ட்ரோல இன்ஸ்டால் பண்ணும்போது ஜஸ்ட் நேம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு ஆட்டோமேட்டடாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா. அது ஆட்டோமேட்டட் இன்ஸ்டலேஷன் வரும்போது நம்ம அந்த ஸ்கிரிப்டை பற்றி லேட்டரானு பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் எல்லாம் செட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ப்ரீசெட்டில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கிரீன் கலர்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஓகே தான். வார்னிங் வந்துன்னா அதை நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ அதெல்லாம் வார்னிங் இஸ் நோ ப்ராப்ளம். சரிங்களா. அது வந்து ஸோ இது வந்து என்னென்னா இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை இது என்னன்னு போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு க்ரீன் வந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே வந்து பக்காவாக உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இன்ஸ்டால். ஸோ வந்து உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ரெஸ்யூம் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் கான்ஃபிகரேஷன்லாம் முடிஞ்சு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் ஆயிடுச்சு, ப்ரமோட் ஆயிடுச்சு. சரிங்களா. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே. ஸோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டராக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே. அட்மினிஸ்ட்ரேட்டர் தென் பாஸ்வேர்டு. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு தான் இங்கே பாஸ்வேர்டாக வந்து டொமைன் அட்மின் பாஸ்வேர்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே. ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆகிருக்கும். சரிங்களா. அதை செக் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டு. சரிங்களா. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இங்கேருந்து எடுக்கலாம். பட் இதுலேருந்து எடுத்தீங்கன்னா மேனேஜ் அப்புறமா லோக்கல் சர்வர்ஸ் ஆல் சர்வர்ஸ். ஸோ இதில் போயிட்டு ஸோ இங்கேருந்தும் நீங்கள் எடுக்கலாம். ஓகே. இல்லைன்னா கமாண்ட் வழியான நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் போயிட்டு சிஎம்பி mgmt.msc. சரிங்களா. ஸோ இப்படியே நீங்கள் போகலாம். சரிங்களா. கமாண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கும். சரிங்களா. ஸோ சிஎம்பி mgmt.msc கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரன் கமாண்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் டிசேபிள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து இங்கே டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் மேனேஜரில் போயிட்டு டூல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாயிரும். ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும். சரிங்களா. ஸோ இதான் டொமைன் நேமு. ஸோ டொமைன் நேம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்க எல்லாமே கண்டெய்னர்ஸ். சரிங்களா. அதை ஃபாலோ பண்ணியிருக்க எல்லாமே அஜஸ் டொமைன் கீழே எல்லாமே இருக்கிறது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கண்டெய்னர்ஸ். சரிங்களா. பில்டின் கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. கம்ப்யூட்டர்ஸ் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம எந்த கம்ப்யூட்டருமே ஆட் பண்ணல டொமைனில், அதனால இங்கே எல்லாமே பிளாங்காக இருக்குது. டொமைன் கண்ட்ரோலர்ஸ் ஒன்றே இருக்கும், ஏன்னா இது மட்டும்தான் இப்போ இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இதனால இது டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபாரின் செக்யூரிட்டி பிரின்சிபிள்ஸ் மேனேஜ்டு சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, கண்டெய்னர்னு இருக்குது. சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு. ஓகே. அப்புறம் கெஸ்ட்னு ஒரு யூசர் இருக்கும், ரெண்டு யூசர் தான், மற்ற எல்லாமே குரூப்ஸ் தான். சிங்கிள் ஹெட் போட்டிருந்தா அது யூசர்ஸ், டபுள் ஹெட் போட்டிருந்தா அது வந்து குரூப்ஸ். சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ ஆக்டிவ் டைரக்டரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.